விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மக்களே! ஸோ இன்னைக்கான மதிய உணவு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. சுட சுட வெள்ள சோறு வடிச்சு வச்சிருக்கேன். அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன். பாசிப்பருப்பும், கடலைப்பருப்பும் போட்டு வெல்லம் போட்டு இது சுவையான பருப்பு பாயாசம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பூர்ணம் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் மசால் வடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில ரொம்பவே ஃபேமஸான இந்த பிடி கொழுக்கட்டை அரிசி பருப்பு போட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு தாறுமாறா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இதெல்லாம் செஞ்சத பிள்ளையாருக்கு வாழை இலை போட்டு படையல் போடணும். ஸோ இதுக்கு முன்னாடி பிள்ளையார வாங்கிட்டு வரும்போது நல்ல ஒரு தாம்பலம் தட்டில மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பிள்ளையார வாங்கிட்டு வந்து கற்பூரம் காமிச்சு தான் உள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இவருக்கு இதெல்லாம் படையல் போட்டு சாமி கும்பிடும்போது மனசு ரொம்பவே நிறைவா இருக்கும் மக்களே. ஸோ இது நம்ம சவுத் இந்தியன்ல மட்டும் இல்ல, நார்த் இந்தியன்லயும் இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே கிராண்டா கொண்டாடுறாங்க. ஸோ இதுதான் முதல் பண்டிகை ஆரம்பிக்கிறது பிள்ளையார் சதுர்த்தி தான். இதுக்கப்புறம் பண்டிகை காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். லதாவோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் இட்ஸ் மீ லதா. டாடா, பை பாய்.